நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். மகா தொடர். இந்த மகா சிவராத்திரி நிறைய இதைப்பற்றி கருத்துக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சாமியார்கள் இந்த தியானம் மேற்கொள்வதில் எல்லாம் சின்ன சாமியார், பெரிய சாமியார், குட்டி சாமியார் எல்லாம் கிடையாது. முழுமை அப்படியென்றால் அதுதான் அனுபவம் என்று பெயர். அது மட்டும்தான் ஒரு செயல் வடிவத்திற்குள்ளிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து சில செயலாக்கத்தைச் செய்ய முடியும். அதுதான் ஒரு பெரிய வடிவத்தை மக்களிடம் கொடுக்க முடியும். அந்த செயல், அதற்கான செயல் வடிவம் இப்பொழுது காலம் வந்திருக்கிறதென்று நான் கருதுகிறேன். தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணம், ஒரு உண்மையான செயல் வடிவம். சிவன் உருவாக்கின எந்த பொருளும் அழிவதில்லை, சிவனும் அழிவதில்லை. சிவன் என்பது ஒரு ஈர்ப்புச் சக்தி கொண்ட ஒரே சக்தி. பல ஆயிரம் சக்திகளை உருவாக்கக்கூடிய பேர் சக்தி என்றுதான் சிவனை அழைக்கிறார்கள். சிவன் என்பது பல உயிர்களை உருவாக்கிய ஒரு பெரிய செயல் வடிவம். உடல் அழிந்துவிடும், எதுவாக இருந்தாலும் அழிந்துவிடும். ஆனால் அந்த சிவன் என்பது உயிர். அது உருவாக்கிய செயலும் ஒரு உயிர். எதை உருவாக்கியது என்றால் இன்னொரு உயிரைத்தான் உருவாக்கும். அந்த மாதிரி பல ஆயிரம் உயிர்களை உருவாக்கியது அந்த சிவன்தான். அந்த தோற்றத்தில், அந்த வடிவத்தில், அந்த செயலில் இருந்து, அந்த அனுபவத்திலிருந்து பெறப்பட்டது, உணர்த்தப்படுவது அங்கிருந்து. எது செயலோ அதுதான் நான் உங்களிடம் சொல்ல வேண்டுமென்று நினைக்கிறேன். இந்த மகா சிவராத்திரியை தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கொண்டாடுகிறார்கள். ஒரு பெரிய ஆசிரமத்திலேயும் பெரிய அளவில் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்குத் தெரியும். அந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், உயிர்த்துளி அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு மேல் நோங்கி இருக்கும். அப்போ தியானமோ மந்திர உச்சாடனமோ அல்லது நீங்கள் அந்த முழுநாள் விழிப்படைந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் உயிர்த்துளி மேல் நோங்கும். உங்கள் உயிர்த்துளி வேற ஒரு செயலில் இருக்கும். அப்படி என்று அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் எல்லா பத்திரிகையில், ஊடகங்களில். அப்படி உயிர்த்துளி மேல் நோங்கினால் ஒருத்தருடைய சித்தம் கூட கலங்கிப் போய்விடும். அது அவர்களுக்குத் தெரியுமா என்று தெரியவில்லை. உயிர்த்துளி மேல் நோங்குவதில் பல்வேறுபட்ட லேயர்ஸ் இருக்கிறது. பல்வேறுபட்ட செயல் வடிவம் இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளே வருகிற ஒவ்வொரு காற்றுக்குள் வருகிற செயல் எல்லாமே சக்திகள், எல்லாமே உயிர் சக்திகள் என்றுதான் அழைக்கப்படுகிறது. அப்போ ஒரு உயிர் சக்தியுடன் பல உயிர் சக்திகள் சேரக்கூடிய தன்மையை தியானத்தில் உருவாக்குகிறது. அப்போது உயிர் சக்தி ஒரு மனிதனுக்கு மேல் நோங்கினால் அந்த மனிதன் கிறுக்குத்தன்மைக்கு கூட போய்விடுவான். ஒரு மனிதன் எழுந்து கூட செயல்பட முடியாமல் போய்விடுவான். ஒரு கட்டத்தில் தன்னை யாரென்றே புரிய முடியாமல், இனம் புரியாமல் ஒரு மாதிரி ஒரு பைத்தியமாகக் கூட ஒரு மனிதன் ஆகிவிடுவான். ஆனால் தியான வடிவத்திற்குள் அந்த உயிர் சக்தி மேல்நோக்கிக் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை எப்படி உருவாக்குவார்கள் என்றால், அதை ஒரு சமன் செய்துதான் கொண்டு வருவார்கள். ஒரே நாளில் இந்த உலகம் முழுக்க ஒரே இடத்தில் கூடி உங்கள் உயிர்த்துளி எல்லாம் மேல்நோக்கி வந்துவிடும். அப்படி என்று எல்லா இடத்திலேயும் உயிர்த்துளி மேல்நோக்கி வந்தால், இது ஒரு புரொபஷனலாக தவம் செய்கிறவர்கள், புரொபஷனலாக ஒரு குரு பரம்பரையிலிருந்து சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள் வருபவர்களுடைய ஸ்டேட்மெண்டாக இது இருக்காது. உயிர்த்துளி மேல்நோங்குவது என்பது ஒரு குரு அவரே, சிவனே என்ன சொல்லுவார்கள் என்றால், அவர் மேல்நோங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்வார்கள். அவரையே குண்டலினி சக்தி என்றுதான் அழைக்கிறார்கள். அது மேல்நோங்கியே எப்போதுமே இருக்கிறது. அதனால்தான் படைப்பொழுச் செயலைச் செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு சராசரி மனிதன் கடவுள் இருக்கு என்கிறான், கடவுள் இல்லை என்கிறான். ஏன் அப்படி என்றால், அந்த உயிர் தன்மையை அவன் நல்ல வீரியமாக அதை முழு தன்மையோட உயிரிலிருந்து ஒருத்தர் வேலை செய்யவில்லை என்பதுதான். அவர்கள் எண்ணம், செயல், இந்த மூளை, இந்த அறிவு, இது எல்லாமே உயிருக்குள்ளிருந்து, ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளிருந்து எல்லாம் இயக்கப்பட்டாலும் ஒரு மனிதன் முழுமையாக உயிரிலிருந்து இயக்கப்படவில்லை, உயிரிலிருந்து வேலை செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மையான செயல். அப்போ உயிரிலிருந்து வேலை செய்பவன் தனித்தன்மையாகத் தெரிகிறான், தனித்துவமாகத் தெரிகிறான். பல குருமார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உயிரிலிருந்து வேலை செய்பவன்
உயிர் மேல்நோக்கி போவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்போது ஒரு உயிர் பல்லாயிரம் உயிர் துளியோடு தொடர்பு கொள்ளும். பலாயிரம் உயிர் துளியோடு சங்கமிக்கும். அது ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கும். ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கும். அப்படி என்பதுதான் அதனுடைய பொருள். பல நாள் உடலில் உஷ்ணத்தை வரவைத்து, ஒரு வெப்பச்சலனத்தை வரவைத்து, பல்வேறுபட்ட சூழல்களில் ஒருவன் போராடி, குருவின் தயவுடன் அந்த தியான வடிவத்திற்குள் அந்த உயிரை ஒரு செயல் வடிவமாகச் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்காக பல ஆண்டுகள் போராடுகிறார்கள். அதற்குப் பிறகுதான் அந்த உயிர் மேல்நோங்கி வரும். அது வந்தால் என்னவாகும் என்பது பார்த்த குருவிற்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் அந்த உயிர்த்துளி மேல்நோங்கி வருவதை அவ்வளவு சாமானியமாக அதை கண்டறிந்துவிட முடியாது. இங்கே என்னவாகிவிட்டதென்றால், ஒரு பெரிய கூட்டத்தை தியானம் செய்பவர்கள், தியானம் செய்யாதவர்கள், பொதுவாக கோவிலுக்குச் சென்று கொண்டிருப்பவர்கள், ஊரில் எங்கேயாவது விசேஷத்திற்கு கிளம்பிப் போகிறவன் எல்லாம் பிடித்துக் கொண்டு வந்து, சிவராத்திரி அன்று நீ உட்கார்ந்து ஏதாவது நான் ஒரு மந்திரத்தைச் சொல்வேன், நான் எதையாவது ஒன்று சொல்வேன், நீ அதைச் சொல்லிக் கொண்டே இருந்தால் உன் உயிர்த்துளி மேல் நோங்கி வரும் இப்படி என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு மந்திரத்தைக் கொடுப்பது, பல்வேறுபட்ட சூழல்களில் அந்த உயிர்த்துளியால் ஒரு மனிதனால் வேலை செய்ய முடியவில்லை என்றால் அவனிடம் ஒரு மந்திரத்தை நாம் கொடுப்பது எதற்கு என்றால், இன்று இல்லையப்பா, இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து கூட உன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அமாவாசை, பௌர்ணமி, இந்த மகாசிவராத்திரி போன்ற நாட்களில் நீ ஒரு செயல் வடிவத்தை எதற்குச் செய்கிறாய் என்றால், அந்த உடல் சார்ந்து உள்ளே நீ இயங்குகிறாய் அல்லவா? உன்னுடைய உடல் சார்ந்து உன்னுடைய செயல் வடிவம் இருக்கிறதல்லவா? அதற்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால்தான் ஒரு நாளல்ல ஒரு நாள் உன் உயிர்த்துளி விழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். உயிர்த்துளி விழிப்பு என்பது நரம்புகள், சில மண்டலங்கள் எல்லாம் விழிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கும். உயிர்த்துளி பிரகாசமாக விழித்து, ஒரு உயிர்த்துளி பிரகாசமாகச் செயல்படுகிறதென்றால் பல நரம்புகள் விழிப்படையும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்போ பல நரம்புகள் விழிப்படையும் போது ஒருவன், அவன் வழக்கமாக யோசிப்பது இல்லை, அவன் வழக்கமாக படிப்பது இல்லை, அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதை மக்களிடம் இவர்கள் கடத்தும்போது வேறு மாதிரி கடத்துகிறார்கள். அது ரொம்ப தவறாக இருக்கிறது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த படைப்போடு தத்துவம் எப்படி இருக்கிறது என்றால், மேலே ஆகாயம்தான் முதல் முறையாக தோன்றப்பட்டது. இந்த ஆகாயம் என்பதோ, இந்த ஆகாயத்திற்குள்ளே ஒரு நீல வண்ணம் தோன்றப்பட்டதென்பதோ, இந்த ஆகாயத்தையே எதைக் குறிக்கிறார்கள் என்றால் உயிர் என்று குறிக்கிறார்கள். இந்த ஆகாயமே உயிர் சக்தி. இங்கு பல்வேறுபட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், பல்வேறுபட்ட திரைப்படங்கள், நிறைய நாவல், இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். சாலையில் நடக்கும்போது நிறைய கட்சியோட பொதுக்கூட்டங்கள், இதையெல்லாம் பார்த்திருப்பீர்கள். நானும் சிறுவயதில் பார்த்துவிட்டு நிறைய கூட்டங்களை கைதட்டியிருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். சமீப காலங்களில் இது போன்ற சில நிகழ்ச்சிகளையெல்லாம் என்னால் ஒரு 5 நிமிடம் கூட பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கே ஒரு உயிர் பேசுகிறது, பல உயிர்கள் கேட்கிறது, ஆனால் அங்கே நிகழ்ச்சிக்குள் உயிர் சக்தி இல்லை. எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சிக்குள், ஒரு இடத்திற்குள் தன்னுடைய உயிர் சக்தியிலிருந்து ஒருவன் வேலை செய்கிறான் என்றால் அது பல ஆயிரம் உயிர் துளிகளை அந்த இடம் ஈர்த்து வைத்திருக்கும். அதுதான் ஒரு ஞானி என்பது. அப்போ அந்த உயிர் சக்திகள் தொடர்பு இருக்கின்ற இடத்திற்குள்ளே ஒருவன் வேலை செய்யும்போது அது மிக சுவாரஸ்யத்தையும் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தும். அங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும் சரி, அதை பார்க்கிறவர்களுக்கும் சரி, ஒரு ஞானியை ஏன் பார்க்க வேண்டும், ஒரு ஞானியுடைய வார்த்தையை ஏன் கேட்க வேண்டும்? ஈர்ப்பு உட்கார்ந்து இருக்கிறவனையும் ஈர்க்கும், பார்க்கிறவனையும் ஈர்க்கும். இதுதான் உயிர் சக்தி. இப்போ நான் பார்க்கிற அத்தனை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் உயிரோடு இருந்து ஒரு மனிதன் பேசுகிறான், உயிரோடு இருந்து ஒரு மனிதன் கேட்கிறான். ஆனால் அது அந்த நிகழ்ச்சிக்கு உயிர் இல்லை. ஏனென்றால் அது உயிரிலிருந்து இயங்கப்படவில்லை. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சூரியனை என்ன சொல்கிறீர்கள்? சூரிய உதயம், சூரியன் உதிக்கிறது, நிலவும் அது மாதிரிதான் சொல்கிறீர்கள். ஆனால் யோகப் பாரம்பரியத்தில், சித்தர்கள் பாரம்பரியத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எப்படி சொல்கிறோம்? சூரியன் ஒரு கவனம் வைத்திருக்கிறது, சந்திரன் ஒரு கவனம் வைத்திருக்கிறது. எங்கே கவனம் வைத்திருக்கிறதென்றால் ஒரு பொருளைப் பார்க்கிறது, ஆகாயத்துக்கு மேலே, தலைக்கு மேலே இருக்கிற உயரத்தில்தான் இருக்கிறது சூரியன். அது என்ன செய்கிறதென்றால் பூமியை நோக்கி கவனம் வைக்கிறது. நீங்கள் புருவ மத்தியில் கவனம் வைத்தால் ஒரு மாற்றம் இருக்கிறது. நீங்கள் உடலில் எங்கு தியானம் செய்யும் போதும் கவனம் வைத்தீர்களென்றால் ஒரு மாற்றம் இருக்கிறதல்லவா? அந்த மாதிரி புவியீர்ப்புச் சக்தியில், ஒரு செயல் வடிவத்தில், ஒரு பயங்கரமான ஒரு சக்தி கொண்ட ஒரு செயல் என்ன செய்கிறதென்றால், மேலிருந்து அது சூரியன் உதிக்கவில்லை,
கவனிக்கிறது, கவனம் வைத்திருக்கிறது. சந்திரன் கவனம் வைத்திருக்கிறது. இந்த ஆகாயத்தில் இருக்கிற பலாயிரம் நட்சத்திரங்கள் கவனம் வைத்திருக்கிறது. அப்போ முதல் முறையாக தோன்றப்பட்ட உயிர்த்துளிகள் எல்லாம் கவனம் வைக்க வைக்க என்ன ஆகியிருக்கிறது? அங்கிருந்து ஒரு பாதை கிடைத்தது. அந்த பாதைதான் பூமி உருவாவதற்குக் காரணமாக இருந்தது. அப்போ அந்த பாதை மேலே கவனம் வைத்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தன்னுடைய கவனத்தில் ஒரு பாதையை உருவாக்கிவிட்டது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அறிவியலாக எல்லாம் தாண்டி எங்களுக்கு சில வாசல் திறந்தால் இன்றைக்கும் என் தலையின் உச்சியில் மேலே பார்த்தீர்களென்றால் ராக்கெட் மாதிரி ஒரு புகை மாதிரி போய்க் கொண்டே இருக்கும். இது எப்படி எந்தக் கருவியை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் சோதனை செய்து பார்க்கலாம். எப்பொழுதுமே தலையிலிருந்து மேலே உங்கள் வீட்டில் சமைக்கும்போது ஒரு புகை போவதற்கு ஒன்று வைத்திருப்பீர்களல்ல, அந்த மாதிரி என் தலையிலிருந்து ஒரு செயல் போய்க் கொண்டே இருக்கிறது பல ஆண்டுகளாக. இந்தச் செயல் என்னவென்றால் இதுதான் பாதை என்று சொல்வார்கள். இந்தப் பாதை எதற்கென்றால் எனக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற பாதை. இந்தப் பாதையை பலாயிரம் உயிர்த்துளிகளாக ஆகாயத்தில் நீல நிறத்தில் தோன்றப்பட்டவையெல்லாம் பூமியை நோக்கி கவனம் வைத்து, அப்பொழுது பூமியே உருவாகவில்லை, கீழே கவனம் வைத்து வைத்து பாதையாக உருவாக்கி கீழே வரைக்கும் பலாயிரம் மைல் தொலைவு வரைக்கும் ஒரு உயிர்த்துளியாக கீழே இறங்கி வந்தது. கீழே இறங்கி வந்து பலாயிரம் உயிர்த்தன்மைகள்தான் இங்கே பூமியை உருவாக்கப்பட்டது. இந்த பூமி சுழற்சிக்கான ஒரு செயல் வடிவம் பெற்றது. நீங்கள் எந்த சித்தர்களிடம் போங்கள், எந்த ஞானியிடம் போங்கள், தியானத்தில் அடிப்படையாக எந்த கருவியும் கிடையாது. வெறும் கவனத்தை வைத்துத்தான் ஒரு மனிதன் ஞானி ஆகிறான். ஒரு மனிதன் தீட்சை என்பது எதைக் கொடுக்கிறான் என்றால் தன்னிடமிருக்கிற அனல், கனல், கட்டை விரலால் அழுத்துவது. அவனுடைய உலகத்திலேயே உயர்ந்த தீட்சை எதுவென்றால் நயனத் தீட்சை. பார்வை. இங்கிருந்து அமெரிக்காவில் ஒருவன் படுத்திருக்கிறவனை சரி செய்கிறேன். என் கூட இருக்கின்ற பல ஆயிரம் பேரிடம் கேட்கலாம், ஐயா நீங்கள் கனவில் வந்தீர்கள், ஐயா உங்களை நேரில் நீங்கள் வந்து அதிகாலையில் நிற்கிற மாதிரி பார்த்தோம். இது எல்லாமே இங்கிருந்து கவனத்தால் ஒரு செயலை அனுப்புகிறோம், ஒரு அலைவரிசையை அனுப்புகிறோம். உங்கள் பாணியில் சொன்னால் நீங்கள் வைத்திருக்கிறீர்களல்ல ஒரு ஆண்டனா, அதிலிருந்து அலைவரிசை வந்து உங்கள் வீட்டில் தொலைக்காட்சி ஓடுகிறதல்ல, அந்த மாதிரி நாங்களே கோபுரம். நீங்கள் வைத்திருக்கிறீர்களே மின்சார செல்போன் டவர் எல்லாம், அந்த மாதிரி நாங்கள்தான் மின் அலைக்கற்றை, நாங்கள்தான் மின்சார கோபுரம். தியானம் செய்து செய்து பல அலைக்கற்றையை இங்கிருந்து இன்னும் இன்னொரு இடத்திற்கு நாங்கள் அதை பரிமாற்றம் செய்கிறோம், அதை மடை மாற்றுகிறோம். அப்போது உடல் சோர்ந்து, மனம் சோர்ந்து, பல்வேறுபட்ட நோய் நொடிகளில் பல்வேறுபட்டதில் தன்னை யாரென்றே தெரியாத, படித்தவன், படிக்காதவன், எத்தனையோ பேர் வரும்போது ஞானியாகப்பட்டவன், சாவதற்கு திருவண்ணாமலைக்குப் போன என்னை ஒருவன் 5 நிமிடம் பார்த்தான். எனக்கு என்ன வந்தது? ஆல்ரெடி உயிரோடு இருக்கிறேன், அப்பதான் எனக்கு உயிரே வந்தது. என் தாய் எனக்குக் கொடுத்திருந்தாள் இந்த உடல், இந்த உடலுக்குள் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று எனக்குத் தெரியவில்லை. ஒரு பிச்சைக்காரன் என்னைப் பார்த்தான். அப்போதுதான் என் உடலில் உயிர் இருக்கிறதா என்று நான் தெரிந்து கொண்டேன். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அது தியானமாக மாறியது. அது பெரிய சக்தியாக மாறியது. அப்போதுதான் தெரிந்தது உயிர் விழித்தால் என்ன ஆகும் என்று. அந்த உயிர் விழித்துவிட்டது. நான் தேடுறேன், காடுகளுக்குள் தேடுறேன், மலைகளுக்குள் தேடுறேன், குகைகளுக்குள் தேடுறேன். புரிந்து கொள்ளுங்கள், கோயம்புத்தூரில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களல்ல, லட்சக்கணக்கான பேரை மேல் நோங்கிவிடும் இந்த நாளில் என்று மேல் நோங்கிவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆவீர்கள் தெரியுமா? அங்கெல்லாம் நின்று யாரும் நீங்கள் பாட்டுப் பாடி ஆடலாம் முடியாது, எல்லாம் படுத்துவிடுவீர்களப்பா மேல் நோங்கிவிட்டால். நாகம் படம் எடுத்து நின்றால் என்ன ஆகும்? இதுதான் அதன் பொருள். அப்போ மேலிருந்து பல உயிர்த்துளிகள் வந்ததல்லவா கீழே. அந்த உயிர்த்துளிகள் எல்லாம் இந்த பூமியோடச் சுழற்சிக்கு ஒரு பெரிய வடிவத்தை உருவாக்கியது. அதிலிருந்து இந்த மனிதத் தோற்றமும் விலங்குகள் தோற்றமும் இந்த தாவரங்களும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கியது. மேலிருந்து பலாயிரம் உயிர்த்துளிகள் கீழே வந்து கடல், மலை, மரங்கள், குகைகள் எல்லாம் பலாயிரம் சக்தி வாய்ந்த தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள், சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த கோரக்கர், கொங்கணர், போகர், அகத்தியர், சிவபெருமான், பார்வதி, இயேசு, அல்லாஹ், நீங்கள் எந்த சக்தியிலிருந்து அழைத்தாலும் ஒரு பெரிய உயிர் தன்மை கொண்ட செயல் இந்த பூமியில் இங்கேயே தங்கி ஒரு செயல் வடிவத்தில் இருக்கிறது, நீர் வடிவத்தில் இருக்கிறது. ராமேஸ்வரம் மாதிரி இடங்களில் உயிர் சக்திகள் நிறைய. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத மிக சக்தி வாய்ந்த பதஞ்சலி மாதிரி தன்மை கொண்ட உயிர்த்துளிகள், ராமன் மாதிரி, சீதா மாதிரி தன்மை கொண்ட உயிர்த்துளிகள் எல்லாம் ராமேஸ்வரம் கடலில் இருக்கிறது. ரிஷிகேஷில் மிக நுட்பமான உயிர்த்துளிகள் இருக்கிறது. விவேகானந்தர் அவர் போய்விட்டார். ஆனால்
இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய உயிர் துளிக்கடலில் கன்னியாகுமரியில்தான் இருக்கிறது. மேலே ஆகாயத்துக்குள்ளே மிகச் சக்தி வாய்ந்த நிறைய உயிர்த்துளிகள் இருந்து மேலிருந்து ஒரு கவனத்தை வைத்து கீழே இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது. கீழே இருக்கிற உயிர்த்துளிகள் எதுவும் அது அந்த சுழற்சிக்கு எதுவும் செயல் வந்துவிடாமல் அது ஒரு பெரிய வேலையைச் செய்கிறது. அப்போ கீழே இருக்கிற பல உயிர்த்துளிகளை உருவாக்கிவிட்டு தேவைப்படும்போது ஆகாயத்துக்குப் போகிறது, ஆகாயத்திலிருந்து வருகிறது. நீங்கள் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி, ஒரு அம்பாளின் சிவலிங்கம் மாதிரி ஒன்று உருவாக்கி, ஒரு 70 அடிக்கு 80 அடிக்கு 100 அடிக்கு ஒரு சிலையை உருவாக்கி, நான் போனாலும் இந்தச் சிலை பார்த்துக் கொள்ளும் அப்படியென்றால் இந்தச் சிலை ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தும், இந்த உலகத்தை வழிநடத்தும் அப்படியென்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் சொல்றேன், சிலை வழிநடத்த வேண்டாம். இந்த உலகத்தில் அகத்தியர் போகர் மாதிரி உயர்ந்த சக்தி வாய்ந்தவனே நேரடியாக இருக்கிறான். அவனே இங்கு பூமியில்தான் இருக்கிறான். எந்த சிவலிங்கமும் இங்கு யாரையும் வழிநடத்த வேண்டாம். நேரடியாக களத்தில் உருவான உயிர்த்துளியே இங்கு இருக்கிறது. அவனே இருக்கிறான், படைத்தவனே இருக்கிறான். அங்கே மேலே ஒரு செயலில் இயங்குகிறது, கீழே ஒரு செயலில் இயங்குகிறது. இது நிஜம். இதை அறிந்தால், இதை வாய்ப்பு இருந்தால், தியானத்திற்குள் நல்ல வடிவத்திற்குள்ளிருந்து ஒரு செயல் செய்து கொள்ள வேண்டும். உருவாக்கியவன் சிவன். சந்தேகப்பட்டால் சிவனை சந்தேகப்பட வேண்டும், என்னை சந்தேகப்படக்கூடாது. ஏனென்றால் இதை உருவாக்கியவன் சிவன், இதை சொல்லிக் கொடுத்தவன் சிவன். அதனால்தான் நாம் சொல்றோம். நீ சந்தேகம் கிளெம் அப்படியென்றால் இதைச் சொன்னானல்லவா, உலகத்திலேயே நெற்றிக்கண் என்று சொன்னானல்லவா, இந்த உலகத்தையே ஒரே கவனத்தை மட்டும் வைத்து, எந்தக் கருவியும் இல்லாமல் வெறும் கவனம் மட்டும் வைத்து எண்ணத்தை ஒழித்தான், மனதை நிறுத்தினான், பெரிய சுழற்சியை உருவாக்கினான். இவ்வளவு பெரிய ஒன்றும் இல்லாத, ஒரு செயலே இல்லாத ஒரு பிழா கோலாக இருக்கக்கூடிய ஒரு சிறு செயலற்று கிடந்த ஒரு உலகத்தையே உருவாக்கியவன், ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய, உருவம் இல்லாத ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தன்மையிலிருந்துதான் இந்த செயல் வடிவத்தை நாம் கொடுக்கிறோம். இந்தக் காலகட்டம்தான் நேரடியாக சித்தர்களே களத்திற்குள் நிற்கின்ற காலகட்டம். இந்தக் காலகட்டத்தில் எல்லாம் நேரடியாக அவர்களுடைய தாக்கம் இருக்கும். அதனால் மக்களிடம் எப்பொழுதும் ஒரு நிஜத்தைச் சேர்க்க வேண்டும். படைப்புடைய மிகப்பெரிய செயலை எண்ணத்தால் எத்தனையோ மனிதன் ஆசைப்பட்டான். இந்தப் பிறப்பில் அடைய முடியவில்லை, அடுத்த பிறப்பில் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவன் அதை அடைகிறான். அது அடைந்து முடிகிற வரைக்கும் அவனைத் தொந்தரவு செய்யாமல் ஒரு இறையாற்றல் காத்திருக்கிறது. இதுதான் செயல். இறைவன் கண்காணித்து கவனித்து ஒரு வேலை நடக்கிறது. இல்லையென்றால் இவ்வளவு குற்றம் நடக்கிறதே, இவ்வளவு பணக்காரர்கள் அப்படி இப்படி செய்கிறார்களே, இதெல்லாம் ஏன் இறைவன் கேட்க மாட்டானா என்றால், எல்லாமே ஒரு செயலுக்காக காத்திருக்கப்படுகிறது. ஒருவன் ஏன் அழுகிறான் என்றால் அவன் முன் ஜென்மத்தில் என்ன செய்தான் என்று உங்களுக்குத் தெரியாது. அதுதான் சொல்வது. எப்பொழுதும் ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு மனிதனைப் பின்னால் அவனுடைய வாழ்க்கை எங்கிருந்து தொடங்கப்பட்டது, அவன் எங்கிருந்து தொடங்கப்பட்டான், அதுதான் முக்கியம். நீங்கள் எங்கிருந்து தொடங்கப்பட்டான் என்றால் தொப்புள் கொடிக்குப் போய் விடுவீர்கள். இதுதான் உங்களுக்குத் தெரியும். ஒரு மனிதன் யார், தாய் யார், தந்தை யார், அந்த உயிர்த்துளி அது எங்கிருந்து வரப்பட்டது, அது இப்போது என்ன நோக்கத்திற்காக இருக்கிறது, அடுத்தது அது என்ன செய்யப் போகிறது, இதெல்லாம் தியானத்தில் ஒரு ஞானியால் மட்டும்தான் அறிய முடியும், வேறு யாராலும் அறிய முடியாது. மகா சிவராத்திரி என்பது இந்த பிரபஞ்ச அலைவரிசையில் ஒரு நல்ல தன்மைக்குரிய நாள். அந்த நாளை உயிர் மேல்நோக்கி அல்ல, உயிர் விழிப்படைவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அந்த உயிர் மேல்நோங்கும். எப்படி மேல்நோங்கும் என்றால் ஒரு மகா குருவால் அது மேல்நோங்கும். அது மேல்நோங்கும் போது அவன் உடல் அவன் தன்மையிலேயே இருக்காது. அவன் கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டான். அவன் வேற வடிவத்திற்குள் இருப்பான். அதையெல்லாம் ரொம்ப கவனமாகப் பார்த்து நிதானித்து, ஒரு வார்த்தையை ஆராய்ந்து, தியானத்தில் கண்டறிந்து, அதைச் சரியாகச் சொல்லப்பட வேண்டும் என்பதைத்தான் தியானத்திலிருந்து பார்த்தவன் என்கிற முறையில் சொல்கிறோம்.